Dear friends and relatives, welcome to Mom in Online channel. நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு டிப்ஸ் சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ இது வந்து கோகோனட் ஆயில், வீட்டிலே ஆட்டின கோகோனட் ஆயில், தேங்காய் எண்ணெயில் நம்ம பாருங்கள், இது மொந்தம் வாழைக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த காய் வந்து பனிகாலத்தில் கருப்பாக இருக்கும், நல்லா வந்து பச்சையாக இருக்காது, பனிகாலத்தில் கொஞ்சம் கருத்து போயிருக்கும். அது நம்ம பழுக்க வச்சு சாப்பிட முடியாது. அதனால் வந்து நம்ம இதை வந்து சிப்ஸாக போடுறோம். இப்போ நேந்திரம் பழத்தில் சிப்ஸ் போட்டு சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் இந்த பழத்துலேயும் வந்து சிப்ஸ் போடலாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. இதில் சிப்ஸ் போட்டோம், ரொம்பவே நல்லா வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக, எவ்வளோ கலர்ஃபுல்லாக, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மாதிரி இது விட்டுருந்தால் அந்த காய் ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இதை இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு நிறைய இருந்த காய் எல்லாத்தையும் வந்து சிப்ஸ் போட்டுட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எங்கள் தோட்டத்தில் நான் இது வந்து ரொம்ப நேரம் வந்து நின்றுக்கிட்டே பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி குச்சி அடுப்பில் வந்து நாங்கள் வந்து போடுறோம். உட்காந்துட்டு நம்ம பொறுமையாக வந்து இந்த மாதிரி இது பண்ணலாம். அதுக்காக இது ஊதுகுழல்னு சொல்லுவாங்க. அடுப்பு எரியலைன்னா இதால் கொஞ்சம் ஊதி விட்டோம்னா எரிஞ்சிக்கும். நம்ம நல்லா அந்த காய் வந்து தோல் ஃபுல்லாக மொத்தமும் சீவிட்டு நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக வந்து நம்ம சீவி விட்டோம்னா நமக்கு நல்ல சிப்ஸ் நல்லா இருக்கும். நம்ம இது சீவி வச்சுட்டு போடக்கூடாது, ஏன்னா அங்கங்கே ஒட்டிக்கும். இப்படியே எண்ணெயிலே சீவி விடும்போது நமக்கு வந்து நல்லா உதிரியாக தனித்தனியாக பிரிஞ்சு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். மிளகுத்தூள், அப்புறம் மிளகாய் பொடி, உப்பு, இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட போட்டு குலுக்கி விட்டுட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படியேவும் வந்து வெறும் சால்ட் மட்டும் போட்டு சாப்பிட்லாம், இல்லை எதுவுமே போடாமையும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த காயை நாங்கள் மாட்டுக்கு தான் வெட்டி போட்டிருப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்பவே நல்லா வந்தது. இனிமேல் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நாங்கள் வந்து மாட்டுக்கு போடுறதும் வேஸ்ட் கிடையாது. ஆனால் இப்போ தோல் மட்டும் சீவி மாட்டுக்கு போட்டுருவோம். இவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த வாழைக்காயில் வேணாலும் செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.